ஹேமா கமிட்டி அறிக்கையை முழுமையாக வெளியிட வேண்டும் என்று கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் திரையுலக பாலியல் தொல்லைகள் குறித்து நடிகைகள் விசித்ரா, ரஞ்சனி ஆகியோர் நம்மிடம் விரிவாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். ஹேமா கமிட்டி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகே நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டது. அதிலும் சில பக்கங்களை நீக்கிவிட்டு வெளியிடப்பட்டது. பிரபலங்களை காப்பாற்றுவதற்காகவே பத்திகளை நீக்கி அறிக்கை வெளியிடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஹேமா கமிட்டி அறிக்கையை முழுமையாக 1 வார காலத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று கேரள அரசிற்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து வெளிப்படையாக சொன்ன பிறகும் முன்னணி நட்சத்திரங்கள் குரல் கொடுக்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கிறார் நடிகை விசித்ரா. நான் எனக்கு பாலக்காடுல நடந்த ஒரு விஷயத்துல நான் கையை பிடிச்சி கொண்டு போய் நின்று காமிச்சு இவங்க கிட்ட போய் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த சமயம் அதுக்கான ஒரு முடிவே வரல. இன்னைக்கு ரொம்ப லேஸ்ல இவர் போங்க இழுத்து போட்டு அடிங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? அந்த மாதிரி நடிகைகள் இருக்காங்க. நான் பண்ணியிருக்கேன், டிஸ்கோ சாந்திகா பண்ணியிருக்காங்க, ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க, ஒரு சில நடிகைகள் ரொம்ப பிரேவா பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா நடிகைகளும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா, பயம் இருக்கும் இல்லையா? இந்த கெரியர்ல அதுக்கப்புறம் அவங்க நிக்கணும் இல்ல. ஒருவேளை அந்த படமே முடிஞ்சா கூட அடுத்தது அவங்களுடைய லைஃப் என்ன, அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? தமிழ் திரையுலகிலும் ஒரு சிலர் இதுபோன்ற பெண்களுக்கு தொல்லை தருவதாக விசித்ரா கூறுகிறார். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜெனிவன் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஹீரோஸ் இருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் தூக்கி போடுங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. சர்வதேச அளவில் எழுந்த மீட்டு இயக்கத்தால் நீதி கிடைத்தது போல இங்கும் அதனை செய்ய முடியும் என்கிறார் நடிகை ரஞ்சனி. ஹேமா கமிட்டி 2017ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட போது முதலில் இவர்தான் அந்த கமிட்டி முன் புகாரையும் பரிந்துரைகளையும் அளித்துள்ளார். வைன்ஸ்டைன், மிராமேக்ஸ் அவர் பண்ண நான்சென்ஸ்னால தான் இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்தது இந்த ஹாலிவுட்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் இப்ப ஜெயில இருக்கிறாரா இல்லையா? எத்தனை வருஷம் கமிட் பண்ணது அது அங்க கன்விக்ட் ஆகி அவர் இப்ப ஜெயில ஒன்னும் இருக்கிறாரு. சீரியஸ்லி இஸ் தே. அப்படி ஒரு பவர்ஃபுல் மேனை இந்த லேடிஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த மாதிரி இருக்கிறச்சே இங்க ஏன் அதை செய்ய முடியாது? 10 வருஷமா இருக்கட்டும், 20 வருஷமா இருக்கட்டும், கிரைம் இஸ் அ கிரைம். பொழுதுபோக்கு துறைக்கென சட்டம் வேண்டும், தீர்ப்பாயம் வேண்டும், ஆன்லைன் தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்பன போன்ற பரிந்துரைகளையும் நடிகைகள் முன்வைக்கிறார்கள்.